هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஸித்னி இல்மா. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் சிறுபடுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோதாபியீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் முறை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நாம் எல்லாம் ஒரு அழகான ஒரு ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தின் மூலமாக நம்மால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வை துதித்து அல்லாஹ்வை புகழ்ந்து நோன்புகளை நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கி இறைவனுடைய அந்த அருள்முறையாம் திருக்குரானை எந்த அளவுக்கு ஓதிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஓதி நம்மால் முடிந்தவரை தர்மம் செய்து எந்த அளவுக்கு இறைவனுடைய அன்பை பெற முடியுமோ எந்த அளவுக்கு இறைவனுடைய கருணையை பெற முடியுமோ அந்த அளவுக்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தந்தான். அதற்காக முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோமாக. இப்போது ரமலானை விட்டு பிரிந்திருக்கின்றோம். உண்மையிலே ரமலானை விட்டு பிரிவது என்பது சிறிது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் சில சிரமமான விஷயம்தான். ரமலானுடைய இரவுகள் கூட மற்ற மாதங்களுடைய பகல்களை விட வெளிச்சமாக இருக்கக்கூடிய அளவுக்கு மிக ஒரு அழகான மாதம் ரமலான் என்பது. குர்ஆனுடைய மாதம் ரமலான் என்பது தக்வாவுடைய மாதத்தை பிரிந்திருக்கிறோம், பொறுமையுடைய மாதத்தை பிரிந்திருக்கிறோம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ரமலான்ல நம்மள்கிட்ட காணப்பட்ட பொறுமையை உலகத்தில் எந்த மாதத்திலும் நம்மள்கிட்ட இருக்க. ரமலான்ல ரொம்ப பொறுமைசாலிகளா இருக்கும். நம்மள்கிட்ட யாரோ புதுசா அறிமுகமாகறான்னு ரமலான்ல நம்மளை பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க, ரொம்ப பொறுமைசாலி பழகுது அப்படின்னு. ரமலான் இல்லாத மாசத்துல வந்தாங்கன்னா நம்ம நினைச்சு தப்பு பழகுது அப்படின்னு முடிவு என்ன பண்ணுவாங்க, மாத்திக்கிட்டு போயிடுவாங்க. ரமலான்ல விவாதத்தாளிகளாக இருந்தோம். எந்த அளவுக்கு செய்த நம்மளை வந்து பயப்படுவோம். இவன் மலக்கு விட மோசமா இருக்கிறான, மலக்குகள் கூட கொஞ்சம் ஏதோ அசர்வாக பழகுது, இந்த மனிதன் அசராம தொழுகிறானே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ரமலான்ல நம்ம ரமலானுடைய மாதம் என்பது அருட்கொடை நிறைந்த ஒரு மாதம். ரமலான் என்பது ஜிஹாதுடைய மாதம், ரமலான் என்பது தௌபாவுடைய மாதம், ரமலான் என்பது நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மாதம். அதனால்தான் நம்ம ரமலான்ல கூட இந்த அக்ஸாவுடைய பள்ளியில அருள் நிறைந்த இரவுகளில் அழகிய அறிவுரைகள் என்ற தலைப்புல 17 உரைகள் ரமலானை ஒட்டி தான் பேசும். ரமலான் எப்படிப்பட்ட மாதங்களாக இருக்கிறது என்று உண்மையிலேயே நாம ரமலானுடைய சூனத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்ட, நரகத்தின் வாயில்கள் பூட்டப்பட்ட, சைத்தான்களுக்கு விலங்கிடப்பட்ட அந்த மாதத்தை நாம் பிரிந்திருக்கின்றோம். இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா சைத்தான்களுக்கு விலங்கிடப்படும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. விலங்கிடப்பட்டுச்சா? பட்டுச்சு. வெளியெல்லாம் போய் தேட வேண்டாம், நம்மளை பார்த்தாலே நம்ம ரமலான்ல இருந்ததுக்கும் ரமலான் அல்லாத காலங்களிலும் நம்ம நடவடிக்கைகள் வித்தியாசம் இருக்கிறது.
இப்ப பள்ளிக்கூட பிள்ளைகள் ஜுமா பயான் பண்ணக்குள்ள கேட்ட அதே கேள்வி நம்மள்ட்ட கேட்டா நம்மள்ட்ட அதே பதில் தான் வரும். ரமலான்ல யார் யாரெல்லாம் கரெக்டா 30 நாள் தொழுதீங்க எல்லாம் கை தூக்கிடுவாங்க. ரமலான் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு, இப்ப கரெக்டா அந்த 7 நாளும் சுப தொழுதவங்க எத்தனை பேரு அப்படின்னா உயர்ந்த கைகள்ல பாதி தான் இடம் குறைந்து போய்விடும். அப்ப ரமலானில் உண்மையிலே சைத்தான்கள் தொழுகை போக விடாம நம்முடைய ஆசாபாசம் ஆட்படுத்தக்கூடிய சைத்தான்கள் விளைவிடப்பட்டிருந்தனர். சில வாரங்கள் நம்ம அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிருந்த இந்த மாதம் எந்த அளவு கட்டுப்படுத்தி வச்சுன்னா கோபம் வருது. எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி நோம்பாளியா இருக்கிறேன், அவனை நோம்பாளியா இருக்கிறான், கோபப்படக்கூடாது, அல்லாஹ் கோபப்படக்கூடாது சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ரமலான கோபத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, லஅல்லக்கும் தத்தகூன், இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. இதற்கு தெரியுமா, தக்குவாவுடையோர் ஆவதற்காக. அந்த தக்குவா 30 நாள் நம்மகிட்ட இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த தக்குவா இருந்த காரணத்தினால்தான் சொல்லுவாங்கல்ல, சொத்துக்கு அதாவது சொத்து கையால காக்கா ஓட்டுறவங்க கூட என்ன பண்ணோம், தர்மம் செய்தோம், மற்றவங்களுக்கு உதவி செய்தோம். இப்தாருக்கு மற்றவங்களை என்ன பண்ணோம், வாங்க அப்படின்னு நம்மளுடைய காசை போட்டு இப்தாருக்கு அவர்களை அழைத்தோம். அப்ப சுபஹ் தொழுகைக்கே எழுந்திருக்க கஷ்டப்படக்கூடிய நாம் இரவு முழுவதும் நின்று வணங்கினோம். இமாம் நைட்டு 10 மணிக்கு தொழுதாலும் பரவாயில்ல, காலையில தொழுதாலும் பரவாயில்ல, 2 வேளையும் சேர்த்து வந்து என்ன பண்ணோம், தொழுதோம். அப்ப சாதாரணமாக கோபப்படக்கூடிய நாம் ரமலானுடைய மாதத்தில் அமைதியினுடைய சொரூபமாக நாம் மாறிவிட்டோம். இப்போது நாம சிந்திச்சு பார்க்கணும், ரமலான்ல இப்படி இருந்த நம்ம ஏன் மாறும்? ரமலான் நம்ம 29 நாட்களும் அழகான முறையில அல்லாஹ் சொன்ன அடிப்படையில, அல்லாஹ் தூதர் சொன்ன அடிப்படையில வணக்கசாலிகளாக, ஆபிதுகளாக, பொறுமைசாலிகளாக இருந்த நாம் ஷவ்வாலுடைய பிறை தெரிந்தவுடன், அந்த பெருநாள் தொகை முடிந்தவுடன் ஏன் அந்த மாற்றங்கள் அப்படியே காணாமல் போய்விடுகிறது? அப்ப ரமலானில் நாம் பயிற்சி எடுத்தோமா? ரமலான் என்பது நமக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட். கம்பெனி எல்லாம் புதுசா வேலைக்கு போனீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட்னு ஒன்று வச்சுப்பாங்க. அதாவது கம்பெனிலே அது என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாசம் ப்ரொபேஷன் பீரியட், அந்த 3 மாசம் நீங்களும் எடுக்க மாட்டோம். ப்ரொபேஷன் பீரியட்ல என்ன பண்ணுவாங்க, டெர்மினேட் பண்ணிடுவாங்க. தேவைன்னா 3 மாசம் லீவ்லாம் எடுக்க அழகா வேலை செய்வோம். பர்மனன்ட் ஆன உடனே அவன் வேலையை காட்ட ஆரம்பிப்பான். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், அந்த 1 மாதம் அழகா இருக்கும். அந்த 1 மாதம் முடிந்த பிறகு நாம் மீண்டும் பழைய நிலைக்கு போய்விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலான் நமக்கு சடங்காக மாறிவிட்டது என்று அர்த்தம். ரமலானை படைத்த அதே அல்லாஹ் தான் ஜமாத்தில் அவ்வளை படைத்தான். ரமலானை படைத்த அதே அல்லாஹ் தான் ஷவ்வால் மாதத்தை படைத்தான். 12 மாதங்களுக்கும் ரப்பு அவன் தான். அப்ப நாம் வணங்குவது அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூற்றாக கூட இருக்கலாம். நாம் வணங்குவது அல்லாஹ்வையா இல்ல அல்லாஹ் படைத்த ரமதானையா என்ற கேள்வி வருவதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை. அப்ப ரமலான் என்பது நமக்கு ஒரு ரமலான ஒரு அறிஞர் எப்படி சொல்றாங்கன்னா, வேர் ஹவுஸ்ங்கிற ஸ்டோர்ல எல்லா சாமானும் இருக்கு. உங்க எப்பப்பெல்லாம் தேவையோ அப்ப என்ன பண்ணீங்களா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ரமலானில் மட்டும் நான் எடுத்துக்கொள்வேன், மற்ற மாதங்களில் நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் நாமளே அந்த மாற்றங்கள் தொடர்வதை விரும்பவில்லை என்று அர்த்தம். ரமலான்ல மட்டும் நல்லா இருக்கக்கூடிய நாம ரமலான் முடிந்த பிறகு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கே ரமலான் முடிச்ச பிறகு படா முடிச்சோம் முடிச்சு பெருநாள் குறைய பார்த்தோம்னே நமக்கு எல்லாம் அந்த தொழுணும் நோம்பு வைக்கணும் அந்த ஆசைலாம் போயிடுது. எப்படி இஷா தோன்றோடனே அப்பாடா இன்னைக்கு கடவுள் முடிஞ்சு, இன்னைக்கு கோட்டா இன்ஜினியர்லாம் வேலை பார்க்கல பில்டிங் கட்டி முடிச்சுட்டா அப்பா எங்க கோட்டா முடிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இஷா தொழுது முடிச்ச உடனே அன்னைக்கு கொண்டா முடிஞ்சு போச்சு, இனி தொழுணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கடமை அளவுக்கு நம்மிடத்துல தொழுகைகள் இருக்கிறதோ, அதே போல ரமலான் முடிந்த பிறகு நம்மகிட்ட ரமலான்ல பெற்ற தாக்கங்கள் நம்மகிட்ட வரலன்னா அல்லாஹ் பாதுகாக்கிற வார்த்தை சொல்வதற்கு நம்முடைய ரமலான் நோன்புகளுக்கும் பிற மத மக்கள் சபரிமலைக்கு செல்வதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்க 40 நாள் போறாங்க, கால செருப்புடாம போறாங்க, எல்லாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க இல்லையா, சாமி சாமின்னு வாங்க. 40 நாள் முடிஞ்ச பிறகு அவனா இருக்க மாட்டான், அவன் பழைய ஆளா மாறிடும். அதே போலதான் நாமும் இருப்போம் என்றால் ஹஜ்ஜுக்கு போறோம், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, யாருடைய ஹஜ்ஜை
அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்குகிறானோ அவர் அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வரார். அவர் எல்லா பாவங்களையும் வினாயிடும் மன்னிக்கப்பட்டு விடும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அவர் தூய்மையானவரா மாறிடுவாரு. இனியும் அதை கண்டினியூ பண்ணணும்னு அர்த்தமே தவிர எல்லாத்தையும் எரேஸ் பண்ணியாச்சு, அதனால ஃப்ரெஷ்ஷா பாவம் செய்யலாம் அப்படின்றதுக்கான லைசன்ஸ் அல்ல அது. அதே போல ரமலான் என்பது அடுத்து வரக்கூடிய ரமலான், இன்னும் 11 மாசம் கழிச்சு அடுத்த 2026 பிப்ரவரியில தான் ரமலான் வரும். அது வரைக்கும் இந்த ரமலானுடைய தாக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் ரமலானுடைய மகத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ரொம்ப அழகாக சொல்லி காட்டுறான், எந்த ஒரு சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் உண்மையில் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்ற மாட்டான். அடிக்கடி சொல்றேன்ல, அல்லாஹ் ஏன் இப்படி வச்சிருக்கிறான், ஏன் அல்லாஹ் இப்படி வச்சிருக்கிறான்? அல்லாஹ் இந்த உம்மத்தை பற்றி திருக்குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்றான். என்ன சொல்றான்? கதாலிக்கு ஜால்னாக்கும் உம்மத்தன் வசத்தன் லித்தகுனு ஷுஹதாஅன் நாஸ், நாம் உங்களை ஒரு நடுநிலை சமூகமாக படைத்திருக்கிறோம், இந்த உலகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய சமூகமாக படைத்திருக்கிறோம், இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய சமூகம் நீங்க, இந்த உலகத்துக்கு சாட்சியளிக்கக்கூடிய சமூகம். இன்னைக்கு என்ன சமூகம்? சமூகம் அப்படி இல்லை. சமூகத்தில் ஒவ்வொரு உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சமூகத்துக்காக சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கிலே நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொத்துக்களை கொடுத்தார்கள், வக்ஃபு நிலங்கள். இது நம் கண் முன்னாலே சட்ட ரீதியாக இன்றைக்கு திருடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, சட்ட ரீதியாக களவாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதை தடுக்க நம்மால மனம் ஆதங்கப்படுகிறதை தவிர அதை தாண்டி நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டன. இதற்கு அவர்கள் மட்டும் காரணம் அல்ல. இத்தனை ஆண்டு காலம் அந்த வக்ஃபுகளை ஒழுங்காக பராமரிக்காத, வக்ஃபுகளை ஒழுங்காக அதை கொண்டு இந்த சமூகத்துக்கு எந்த பிரயோஜனத்தை ஏற்படுத்தாத நாமும் ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சில வக்ஃபை பற்றி அடுத்த வாரம் முழுமையான ஒரு உரை நிகழ்த்துறேன். அப்ப முதல்ல மனிதர்கள் மாறாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ண மாட்டான், நம்மளே மாற்ற மாட்டான். அப்புறம் குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணோம், ரமலான்ல நிறைய தொழுகும், நிறைய நோன்பு வச்சோம், மாற்று கருத்து இல்லை. அந்த நோன்பு எல்லாம் அந்த தொழுகெல்லாம் எல்லாம் ஏத்துக்கிட்டானா நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நிறைய தொழுதோம், அந்த தொழுகெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, அந்த நோன்பெல்லாம் எல்லாம் ஏத்துக்கிட்டானா எதுவுமே தெரியாது. ரமலான் முடிஞ்சதோடு அதை மறந்துடுறோம். குறைஞ்சபட்சம் அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் நாம் தினந்தோறும் தொழுகையில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய கடந்த ரமலானுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய கடந்த ரமலானுடைய அமல்களில் சில பாவங்கள் இருந்தால், சில பிழைகள் இருந்தால் அவற்றை பொருட்படுத்தாமல் உன்னுடைய அருளினால் உன்னுடைய கருணையினால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வாயாக என்று யாராவது துவா கேட்டிருக்கிறோமா? இல்லை. 30 நோம்பு முடிஞ்ச பிறகு அடுத்த நோம்பு வரக்குள்ளதான் நமக்கு அதற்கான சிந்தனையே வருகிறது. ஆனால் சலப்பு சாலிஹீன்கள் எவ்வாறு இருந்தார்கள்னா, ரமலான் முடிந்து விட்டால் அடுத்த 6 மாதங்களுக்கு சென்ற ரமலானை நினைத்து நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்பதை குறித்து கவலைப்பட்டு அழுது துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அதே போல அடுத்த 5 மாதங்களும் வரக்கூடிய ரமலானை நினைத்து அந்த ரமலான் அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அதற்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார். குறிப்பாக தௌபா, அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அதாவது தௌபாவுடைய கதவுகள் மூடப்படுவதற்கு முன்னால் நீங்க தௌபா செய்து கொள்ளுங்கள். ஃபிரௌன் அவ்வளவு பெரிய சர்வதிகாரியா இருந்தான் ஃபிரௌன். அந்த ஃபிரௌனிடத்திலே போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சத்தியத்தை சொன்ன போது அவன் ஏத்துக்கு மறுத்தான். ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று கொக்கரித்தான். கடைசியில அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கடலை பிளந்து கடல் வழிவிட்டது, ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். ஃபிரௌன் அப்போது பாவ மன்னிப்பு தேடினான், அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பாவ மன்னிப்பு அந்த நேரத்தில் போய் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ரமலானில் செய்த பாவங்கள் அடுத்த ரமலான்ல பாவங்கள் மன்னிக்கப்படும் ஹதீஸ் இருக்கிறத வைத்து சரி நம்ம அடுத்த ரமலான் வரைக்கும் நோன்பு வச்சுப்போம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு யாரு எந்த மாதத்தில் மூத்தவங்க யாருக்கும் எந்த கணக்கும் கிடையாது. அது இன்றைய காலகட்டம் எப்படின்னா, தந்தை மகன் உயிரோடு இருக்கும் போது பிள்ளை மகன் மரணிக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக நாம இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வீடுகள்ல நம் கண் முன்னாடி நம்முடைய உறவுகள்ல நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு யாருக்கு எப்ப மௌத்து என்பதுக்கு யாருக்கு நிச்சயம் இல்லை. இன்னும் தாத்தாக்கள் உயிரோடு இருக்கும் போது பேரங்கள் கூட இன்னைக்கு மறித்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப நம்மளுடைய மரணம் என்று தெரியாத போது ரமலானாக இருந்தாலும் ரமலான் அல்லாத காலமாக இருந்தாலும் எல்லா மாதங்களிலும் இறைவனை வணங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் ஒருத்தர் கேட்கிறார், யார சொல்லலாம், இஸ்லாத்தை பத்தி எனக்கு ஏதாவது சொல்லுங்க, சின்னதா சொல்லுங்க, வேற யார்த்தையும் வேற இஸ்லாத்தை கேட்க கூடாது, அந்த அளவுக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லுங்க என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள். இரண்டாவது, அதில் நிலைத்திருங்கள்ன்றாங்க. அதான் முக்கியம். அதில் இஸ்திகாமத்தாக இருங்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தால், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அதை தொடராக செய்யுங்கள். இஸ்லாம் வந்து கன்சிஸ்டன்டா எதிர்பார்க்குது. இஸ்லாம் மற்ற மதங்களை போல அல்ல. நீங்கள் சில மதங்களை பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாள் எப்படி வேணா இருந்துக்கோ, சண்டே மட்டும் என்ன பண்ணு பிரேயர் இருக்கும், சண்டே மட்டும் பிரேயர் இருக்கும், மற்ற நாள் எப்படி வேணா இருந்துக்கோ. சில மதங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணா போதும், மற்ற நாள் எப்படி வேணா இருந்துக்கோ. இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாம் எல்லா நாட்களுக்குமானது, எல்லா மாதங்களுக்குமானது. எல்லா நாளும் 5 வேளை தொழுகை உங்களுக்கு கடமை. நீங்க ரமலான் 30 நோன்பு வைக்கிறீங்களா, மற்ற நாட்கள்ல மற்ற மாதங்கள்ல மாதத்துக்கு 3 நோன்பு வையுங்கள், அல்லது வாரத்தில் திங்களோ வேலனோ முடிந்த வரைக்கும் நோன்பு வையுங்கள். 6 நோன்பு. நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதே போல ரமலான்ல தர்மம் செய்றீங்க, ரமலான் அல்லாத காலங்களிலும் என்ன பண்ணணும், தர்மம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ரமலானுடைய முக்கியத்துவமே குர்ஆனை கொண்டுதான். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா, இந்த மாதத்தில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. எனவே யார் இந்த மாதத்தை அடைகிறீர்களோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், 30 நாட்களும் குர்ஆனை முழுசா ஓதி முடிச்சார். இந்த இமாம் 30 நாட்களும் குர்ஆனை முழுதா ஓதி முடித்தார். எப்படி குர்ஆனை ஓதுவதற்கு நன்மை இருக்கிறதோ குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்கு நன்மை இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த 30 நாட்களுக்கு பிறகு 30 நாட்கள் நாமும் குர்ஆனை ஓதணும். அந்த 30 நாட்களுக்கு பிறகு நிறைய நபர்கள் என்ன பண்றாங்க, குர்ஆனுக்கு மூடு விழா நடத்தி விடுகிறோம். அதோடு அந்த குர்ஆனை எப்ப எடுக்கிறோம், அடுத்த ரமலானுக்கு தான் எடுக்கிறோம். இல்லைன்னா பரக்கத்துக்காக என்னைக்காவது வெள்ளிக்கிழமைகள் எடுக்கிறோம். அப்படி அல்ல. குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கான முழுமையான ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டுகால அந்த தூதுத்துவ வாழ்க்கையில எப்போதும் கலங்கியதே கிடையாது. ரசூலுல்லாஹ் அழுத தருணங்கள் நம்ம பார்த்தோமே, அருமை தலைவர் அழுத தருணங்கள், அந்த கூட பேசணும். எப்ப தெரியுமா அழுதுருக்கிறாங்க, குர்ஆன் அருளப்படுவது நிறுத்தப்படும் போது அல்ல தாமதப்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க தவறு செஞ்சிட்டோமோ, அதனால தான் அல்லாஹ் தஆலா நமக்கு வஹி வருவதை தாமதப்படுத்துகிறானோ என்று நினைத்து அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப சஹாபாக்கள்ல எத்தனையோ பேருக்கு, ரசூலுல்லாஹ் மௌத்தாவதற்கு முன்னாலேயே சில சஹாபாக்கள் இறந்து போனார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த முழு குர்ஆனை படிக்கக்கூடிய, முழு குர்ஆனை ஓதக்கூடிய, முழு குர்ஆனை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 23 ஆண்டுகள்ல கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக பெருமானாருக்கு இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை ஒரு புத்தக வடிவில படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கூட எல்லா ஹதீஸும் தெரியாது, ஆனா இன்னைக்கு நமக்கு டெக்னாலஜி எல்லாம் எப்படி மேம்படுத்தி கொடுத்திருக்கிறான். உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா ஹதீஸ்களையும் படிக்க முடியும். தலைப்பு வரைய படிக்கலாம், அறிவிப்பாளர் வாயிலா படிக்கலாம், நூற்கள் வாயிலா படிக்கலாம். இப்படி குர்ஆன் நம்ம கண் முன்னாடி இருக்கு, ஹதீஸ் நம்ம கண் முன்னாடி இருக்கு, ரசூலோட வரலாறு இருக்கு, சஹாபாக்களோட வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் படிப்பதற்கு நாம் இன்றைக்கு தயாராக இல்லை. அதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்வதற்கு நாம் இன்றைக்கு தயாராக இல்லை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு பத்தி கேட்கிறாங்க. ஒரு நாள் கேட்கிறாங்க, எல்லா சஹாபாவும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ரமலான் அல்லாத காலங்களில் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இன்று உங்களில் நோன்பு நோட்டிருப்போர் யாருன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு உங்கள யாரு நோன்பு நோட்டிருக்கிறீங்க? உடனே அபூபக்கர் சொல்றாங்க, நான் நோன்பு நோட்டிருக்கிறேன். இன்றைய நாளில் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார்? யாராவது ஜனாசா மூத்தாயிட்டாங்கன்னா பின்தொடர்ந்து போனவங்க யாருன்னு கேட்கிறாங்க. அப்பயும் அபூபக்கர் நான் பின்தொடர்ந்து சென்றேன்றாங்க. மீண்டும் கேட்கிறாங்க, இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல்நலம் விசாரித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. அப்பயும் அபூபக்கர் நான் என்று சொல்கிறார்கள்.
இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் உங்களுக்கு யாருன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அபூபக்கர் என்ன சொல்றாங்க? நானுங்கிறாங்க. 4 கேள்விகள் கேட்கிறாங்க. ஏழைக்கு உணவளித்தல், நோன்பு நோற்றல், ஜனாசாவை பின்தொடர்தல், நோயாளியை உடல்நலம் விசாரித்தவர். 4க்கும் அபூபக்கர் ஏற்றி நான் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவ அனைத்தும் ஒரு மனிதர் தினந்தோறும் செய்யக்கூடியவராக இருந்தார், பழமையாக செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் சொர்க்கம் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அருமை தோழராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களும் ரமலான்ல நம்மை விட அதிகமாக தக்வாவோடு நோன்பு நோட்டிருப்பார்கள், குர்ஆனை ஓதி இருப்பாங்க, தொழுது இருப்பாங்க, நன்மையான காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் நோன்போடு ரமலானோடு தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளவில்லை. ரமலான் அல்லாத காலங்களிலும் என்ன பண்ணாங்க? அதை கண்டினியூ செஞ்சாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு எப்போதும் உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஹதீஸ் சொல்லும் போது இது ரமலானுக்கு மட்டுமானது அல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலும் நாம் அவ்வாறே இருக்க வேண்டும். அப்ப குறைந்தபட்சம் ரமலானை பிரிஞ்சிருக்கும். குறைந்தபட்சம் 5 வேளை தொழுகைகளை நாம எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்னன்னா, ரமலான்ல கரெக்டா 95 தொழுகைய இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் இந்த 5 வேளை தொழுகைகளை அது முடிந்த வரைக்கும் இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். எனக்கு தெரிந்து வளைகுடால பணிபுரிந்த போது என்னுடைய நிறுவனத்தினுடைய ஒரு மிக முக்கிய அதிகாரி அவருடைய பையனை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்பிச்சார். இதுக்காக படிக்க அனுப்பிச்சார்னா அவர் பயங்கரமான ஒரு கமர்ஷியல் மைண்ட். அவர் அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்பிச்சார். எதுக்காக படிக்க அனுப்பிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சு அப்படி வரணும்னு சொல்லிட்டு போக்குல கிளீன் ஷேவா தான் போனார். அவர் திரும்பி 3 வருஷம் கழிச்சு திரும்பி வரக்குள்ள பெரிய தாடியோட வந்தார். எந்த அளவுக்கு ஒரு தக்குவாதாரியா மாறிட்டாருன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் மீட்டிங் நடத்தினா கூட தொழுகை டைம் டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி பண்ண முடியும் போன்ற அளவுக்கு அந்த நாட்டில் போய் ஒரு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தோம். அப்ப நம்ம அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட குறைந்தபட்சம் 5 வேளை தொழுகைகளை முறையாக எல்லா காலங்களிலும் தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல நோன்பு நோக்க சக்தி பெற்று ஏதோ ஒரு காரணத்தால ரமலான்ல ஒரு நோன்பு வைக்கல, 2 நோன்பு வைக்கல, விட்டுறாதீங்க. அதை உடனடியாக விரைந்து அந்த நோன்புகளை நிறைவேற்றி விடுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த ஷவ்வாலுடைய மாதத்துடைய 6 நோன்புகளை நோக்காதவர்கள் இந்த மாதத்தில் என்ன பண்ணுங்க, அதை நோற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்தினுடைய சொகுசு, இந்த உலகத்தினுடைய பகட்டு, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலகத்தில் இப்படி இருந்துட்டா இதுவே நமக்கு போதும் என்ன பண்ணாதீங்க, இருந்து விடாதீர்கள். நீங்கள் நிச்சயமாக பாவம் செய்யக்கூடாது. நம்ம எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். நம்முடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்த போது அவ்வாவை படைத்து விட்டு சொல்றான், ஆதமே சொர்க்கத்தில் எங்க வேணா போங்க, எங்க வேணா போங்க, ஆனால் இந்த குறிப்பிட்ட மரத்தை நெருங்காதீங்க, அந்த குறிப்பிட்ட மரத்தினுடைய கனியை நீங்க உண்டு சாப்பிடாதீங்க என்று சொன்ன போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சரின்னு சொன்னாங்க. செய்த என்ன பண்ணா, அவங்கள வழி கெடுக்கிறான். எப்படி வழி கெடுப்பான்? அவங்க வழி எடுப்போம், அப்படித்தான் கெடுப்பாங்க. அவர்களுக்கு நலத்தை நாடுவதை போல நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க மலக்காயிடுவீங்க, சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கிடுவீங்க, அதனாலதான் அவங்க சாப்பிட வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளத்துல என்ன பண்றாங்க, ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆமா, அப்படித்தான். தப்பான காரியம் செய்ய போகும்போது நம்ம மனசுல என்ன வரும், ஒரு ஊசலாட்டம் ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எது உன்னுடைய கல்வை உறுத்துகிறதோ, எது உன்னுடைய நெஞ்சை உறுத்துகிறதோ அதை செய்யாத பாவம். அப்ப சொன்ன பிறகு சைத்தானுடைய தூண்டுதலால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிடுறாங்க. விளைவு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சைத்தான தப்பு செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்க. ஆனா சைத்தான் என்ன சொன்னா, நீ ஆதத்துக்கு சுஜூது செய்ய சொல்லும் போது சுஜூது செய்ய மறுத்ததோடு வேற என்ன செஞ்சேன்னா, நான் என்ன பண்ணுவேன், நீ என்ன நெருப்பால படைச்ச, ஆதத்தை மண்ணால படைச்ச, அதனால சுஜூது செய்ய முடியாது என்று பலியை அல்லாஹ்வின் மீது போட்டான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, ரப்பனா
ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இறைவா, நிச்சயமாக எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம். நீ எவ்வளவு சொன்ன, அதெல்லாம் கேட்காம நாங்கள் அநீதி இழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்கள் ஒருவராக மாறிவிடுவோம் என்பதாக தௌபா செய்யறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். சோ முஸ்லீம்களாக நாம அப்படித்தான், நம்மள ஆதத்தினுடைய பிள்ளைகள் தான் சில சபலங்களுக்கு ஆட்பட்டு, இல்ல சில நேரங்களில் சில மனோயிச்சைகளுக்கு ஆட்பட்டு, சிலருடைய சில வழிகாட்டின் கீழ் சில தவறான செயல்களை செய்வோம். ஆனால் அது தவறு என்று தெரிந்த போது உடனடியாக இறைவனிடத்தில் என்ன பண்ணணும், துஆ செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம ரமலான்ல அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம நிறைய பேர்களுக்கு, இல்ல நம்ம எல்லாருக்கும் கூட லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கலாம். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை கிடைத்திருக்கலாம். நாம் நினைச்சதை விட குறைவான அமல்களை கூட அந்த இரவிலே செய்திருக்கலாம். பரவாயில்லை. இப்ப அதை நினைச்சு வருத்தப்படுவது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை குறித்து அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். இறைவா, எனக்கு அது லைலத்துல் கத்ருடைய அந்த இரவனுடைய முழுமையான நன்மைகள் எனக்கு தருவாயாக. நான் அந்த நாள்ல அந்த இரவுல குறைந்த அமல்கள் செய்திருந்தாலும் உன்னுடைய நிறைவான அருளின் காரணத்தால் என்ன பண்ண, அந்த குறைந்த அமல்களுக்கு முழுமையான பரிபூர்ணமான கூலியை தருவாயாக. என்ன பண்ணணும், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப ரமலான்ல எப்படி இருந்தோமோ அதே போல இப்போதும் தொழக்கூடிய மக்களாக, இப்போதும் நோன்பு வைக்கக்கூடிய மக்களாக, இப்போதும் தர்மம் செய்யக்கூடிய மக்களாக, இப்போதும் பிறரிடத்திலே அன்பு பாராட்டக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் நாடினால் நமக்கு எல்லா மதங்களும் என்னவாதான் இருக்கும், ரமலானாகத்தான் இருக்கும். அப்ப அப்படி ஆக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும், முயற்சி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே பல சஹாபாக்கள் தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்கு பரிகாரமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப நம்ம இன்னைக்கு அப்படி ஒரு பாவம் செய்து விட்டால், தவறு என்று தெரிந்து விடும் போது நம்ம என்ன பண்ண, தௌபா செய்யணும். குறிப்பாக அந்த தவறு ஒரு மனிதனுக்கு செய்து விட்டால், ஒரு இறைவனுடைய படைப்பினங்களுக்கு நாம் தவறு செய்து விட்டால், இந்த விஷயங்களை செய்வதோடு அந்த மனிதனிடத்திலே போய் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். கடந்து போன ரமலானில் நமக்கு என்ன குறைவான அமல்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதாவது அறிஞர் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா சமூகத்தை சோதனையில் ஆழ்த்தி விடுவான். நீங்க நம்ம பார்க்கிற வக்ஃபு வாரிய சட்டங்களாக இருக்கட்டும், இல்ல சிஏஏ பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் ஒருபுறம் காரணம் என்றாலும் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய ஒற்றுமையின்மை, நாம் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய உறவு அருந்து போதல், இது எல்லாமே கூட ஒரு மிக முக்கியமான காரணம். அப்ப அதிலிருந்து மீள வேண்டும் என்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சி விலையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால், எவ்வளவு முயற்சி செஞ்சாலும், எத்தனை பேர் உதவி செஞ்சாலும் அல்லாஹ் உதவி செய்யாமல் நமக்கு வெற்றி அடைய முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய உதவியை முழுமையாக பெறக்கூடிய வகையில் ரமலானில் நாம் என்ன பாடம் பெற்றோமோ, ரமலானில் என்ன பயிற்சி எடுத்தோமோ, அந்த பயிற்சியை அடுத்த ரமலான் வரைக்கும் தக்க வைத்து எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து, எந்த அளவுக்கு தீமையான காரியங்களை நம்ம தவிர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்துக் கொண்டு, அல்லாஹ் எல்லா மதங்களிலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை அதிகம் புரிந்து தீமைகளை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய மக்களாக, மறுமையிலே வலதுகரத்திலே பட்டோலை வாங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று துஆ செய்தவனாக, இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் சம்பந்தமாக நிறைய அமைப்புகள் அல்லது நிறைய உலமாக்கள் அவர்களுக்கு முடிந்த வகையில பல்வேறு வகையான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிலெல்லாம் உங்களால் பங்கேற்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய அடையாள எதிர்ப்பையாவது வெளிப்படுத்துங்கள். இதை தாண்டி இந்த சமூகத்தை பலப்படுத்தக்கூடிய, நீண்டகால நோக்கில் பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை மேற்கொள்வதை குறித்து சிந்தியுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் உலகத்தினுடைய அத்தனை சர்வதிகாரிகளும் ஒன்று சேர்ந்தாலும் இந்த உம்மத்தை ஒன்று செய்ய முடியாது. எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி, முஃமின்களே நீங்கள் கலங்காதீர்கள்,
நீங்கள் அதேரியப்படாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் தான் மேலோங்கியவர்கள், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் என்ற வசனத்தின் அடிப்படையில் நாம் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நம்ம எந்த காலத்திலும் எதிரிடத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டான். எனவே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக மாறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கு தருவானாக என்று கூறியவனாக இந்த உரையத்தோடு நிறைவு செய்கிறேன். யாரெல்லாம் சுன்னத்துல் சுன்னத்து